ஹாய், நான் லக்ஷரா. வெல்கம் டு மை கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எக் மக்ரோனி பிரியாணி. இதை சிம்பிளாக ஈஸியாக டேஸ்டியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு முதல்ல தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாமா? 100 கிராம் அளவு மக்ரோனி, 2 முட்டை, நீள்பாக்கில் கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம், 2 பெரிய பழுத்த தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி தலைகளை கட் பண்ணி வச்சுருக்கேன், தேவையான அளவு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா, கொஞ்சமாக மஞ்சத்தூள், தேவையான அளவு பிரியாணி செலவுகள். இப்போது ஒரு குக்கரில் ஆயிலை சேர்த்துட்டு ஆயில் சூடான உடனே பிரியாணி செலவுகளை சேர்த்துக்கலாம். இப்போது அது கூடவே கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா பொன்னிறம் வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ அது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் 2 பச்சை மிளகாவும் பொடியாக நறுக்கி வச்சிருக்கிற கொத்தமல்லி புதினா இலைகளையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூடவே தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா, கொஞ்சமாக மஞ்சத்தூள், இதை எல்லாத்தையும் சேர்த்து இந்த எண்ணெயிலேயே பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இப்போ இது கூடவே கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளியும் சேர்த்து இந்த பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போது இது கிரேவி மாதிரி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற மக்ரூனியை இதில் சேர்த்து 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கணும். மக்ரூனி நல்லா மசாலாவில் ஆட் ஆகிடுச்சு. இப்போது இதுக்கு தேவையான அளவு தண்ணியை நம்ம சேர்த்துக்க போகிறோம். மக்ரூனியை விட 1 இன்ச் அளவு தண்ணி கூட இருக்கணும். இது நல்லா கொதி வரப்போ இதோட உப்பு காரத்தை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கணும். நான் 2 முட்டை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவையான முட்டை எத்தனையோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம கலந்து விட்டுறக்கூடாது. மூடி போட்டு மூடி விசில் போட்டு ஹை ஃப்ளேமில் 3 விசிலும் மீடியமில் 1 விசிலும் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ எக் மக்ரோனி பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதோடைய டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.